நேச்சுரல் ஐஸ்கிரீம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ட்ஸும் தேவையில்ல. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இயற்கையான பழங்கள வச்சே நம்ம இந்த ஐஸ்கிரீம் பண்ண போறோம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன? அது எப்படி செய்யலாம்? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சம்மர்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் ஐஸ்கிரீம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த தோல நீக்கிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு 3, 4 வாழைப்பழத்த நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, அத குட்டி குட்டியா கட் பண்ணி, கொஞ்சம் நட்ஸு, காஞ்ச திராட்சை, கொஞ்சமா ஒரே ஒரு ட்ராப் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, லைட்டா வந்து தேன் இதுலயே கலந்துக்கலாம். இது சுவை கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க விருப்பமா அப்படின்னாக்கா, நீங்க இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கூட நீங்க கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸியில அரைச்சுட்டு, அப்புறம் கொர கொரன்னு கொஞ்சம் நட்ஸையும், கொஞ்சம் டேட்ஸ் அண்ட் காஞ்ச திராட்சையும் பிச்சு போட்டுட்டு, இத வந்து நீங்க எந்த ஷேப்ல வேணுமோ, அந்த ஒரு கிண்ணமா, ஒரு டம்ளரா, அதுல இத வந்து நம்ம ஒரு ஸ்டிக்க வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டேஸ்டியான பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். ஆக்சுவலா பனானால நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது யார் யாருக்கு என்ன அந்த டேஸ்ட் பிடிக்குதோ, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் கேட்கலாம், "மேடம் நாங்க ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பனானாவ மிக்ஸ் பண்ணலாமா?" அப்படின்னு. ஆனா அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே பூவம்பழம்னா பூவம்பழம், கற்பூர பழம்னா அப்படி எடுத்துக்கலாம், செவ்வாழைனா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே வெரைட்டியா நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இது நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்ட வந்து நல்லா கொடுக்கும்.